இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட பார் ரீப்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். உங்களுக்கு நீங்க டீச்சிங்ல இருக்கீங்க. யாருக்காவது வந்து ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. கேண்டில் ஸ்டிக்கோட மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஹிஸ்டாரிக்கலா முடிஞ்ச மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ நீங்க லைவா இதுக்கு அடுத்த நாள்லேருந்து வரப்போகுதுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த பார் ரீப்ளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லைவ்லியா இருக்கும். லைவ் கிடையாது. லைவ்லியா இருக்கும். இந்த சென்ஸ் ஹிஸ்டாரிக்கலா ஒரு பேட்டர்ன் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும். பட் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாத மாரி நீங்க அந்த டேட்ல நீங்க சூஸ் பண்ணிட்டு, அந்த டேட்லேருந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் போயிருக்குன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து பார் ரீப்ளேன்னு சொல்லுவாங்க. in.tradingview.com நீங்க போயிடணும். இந்த இடத்துல சர்ச்ங்கிற இடத்துல ஸ்டாக்க வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ரிலையன்ஸ் வேணும்னா, இங்க ஸ்டாக்ன்னு குடுத்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு குடுங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துரும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளே பண்ணணுங்கிறத சும்மா விஷுவலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 1 ஆகஸ்ட் அன்னைக்கு 1 ஆகஸ்ட்லேருந்து இந்த இடம் 5த் செப்டம்பர் வரைக்கும் எனக்கு பார் ரீப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, இந்த இடத்துல ரீப்ளேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, செலக்ட் டேட்ல 1 ஆகஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிறணும். இந்த இடத்துல 1 ஆகஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டேட்டுக்கு உண்டான ரீப்ளே வந்து உங்களுக்கு பிளாங்க்கா வந்து இங்க இந்த இடத்துல காட்டிடும். இந்த இடத்துல ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும். நான் ஒரு தடவ கிளிக் பண்ணேன்னா, ஒரு கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிடும். ஒரு 4 நாளைக்கு நான் தொடர்ந்து கிளிக் பண்றேன். இப்ப இவ்வளோ நாளைக்கு உண்டான கேண்டில்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் பார் ரீப்ளே. இதுக்கு அடுத்த நாள் எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குங்கிறத நீங்க ஒரு தடவ கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். இந்த டேட்ல நான் செல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ, இங்க ஒரு லைன் ஒண்ணு ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்தோனே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இத மாதிரி ஹிஸ்டாரிக்கலா நடந்த விஷயத்த நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குங்கிறத நீங்க சும்மா லைவா ரீப்ளே வந்து நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ல தேவையில்ல, இண்டைசஸ்ல வேணும்னா, இந்த ஸ்டாக்குக்கு பதிலா இங்க இண்டைசஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, சென்செக்ஸ கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல சென்செக்ஸ் போயிடுங்க. நான் ஒரு 2 பார் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் 13த் ஜூன் அன்னையிலேருந்து எனக்கு ரீப்ளே எப்படி இருக்கணும். அதாவது இங்கேருந்து இதுவரைக்கும் உண்டான ரீப்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் போட்டிருக்கேன். ஸோ, இங்க எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? இந்த 13த் ஜூனுங்கிறது ரீப்ளே செலக்ட் பண்ணிட்டு, இங்க ரீப்ளே செலக்ட் பண்ணணும். இங்க செலக்ட் டேட்ல 13த் ஜூன் தானே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ, 13த் ஜூன் வந்து நீங்க போயிடுங்க. 13த் ஜூன் போட்டுட்டு செலக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல இப்படி வந்துரும். இங்கேருந்து நீங்க பார் ரீப்ளே இந்த கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் டேல பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துரும். ஒரு நீங்க சென்செக்ஸ்ல வேண்டாம், எனக்கு நிஃப்டில பார்க்கணும்னா, நிஃப்டின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்துரும். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு இந்த டேட்லேருந்து பார்க்கணும்னு வச்சுக்கலாம். இந்த வெர்டிகல் லைன் இங்க போடுறேன். 13த் ஜூன்லேருந்து ஒருத்தருக்கு ரீப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, 13த் ஜூன்ல ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரீப்ளே பட்டன கிளிக் பண்ணிட்டு, 13த் ஜூன் டேட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்ப நான் 13த் ஜூன் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட்ன்னு குடுத்துட்டா, அந்த டேட்லேருந்து உங்களுக்கு பிளாங்க்கா காட்டிடும். நீங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ, அவ்வளோ தூரம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்த நாள்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு லைவா பார்க்குற மாரி ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். இது வந்து நீங்க டீச்சிங்ல இருக்கீங்க, இல்ல யாருக்காவது சொல்லிக் குடுக்கணும். அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி பார் ரீப்ளே யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.